ஜெபம் செய்யலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். நீர் எங்கள் மெய்ப்பராய் இருந்து எங்களை வழிநடத்துகிறவர். உம்முடைய பரிசுத்த ஆவியானோர் மூலம் எங்களை வழிநடத்துகிறவர். உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்கள் கால்களுக்கு தீபமாயிருக்கிறவர். உம்முடைய நல்ல ஆலோசனைகளை கேட்டு எங்கள் மீது கண்ணை வைத்து நீர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கிறீர். இந்த நாளிலும் உம்முடைய நல்ல ஆலோசனைகள், நல்ல செய்தி, நற்செய்தியின் மூலம் எங்களுடைய ஆத்துமாவை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் குழுவை ஆசீர்வதியும். இந்த 1 சாமுவேல் 22வது அதிகாரத்தை நாங்கள் தொடர்ந்து சிந்திக்கும் போது கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யும். உமக்கே துதி கன மகிமை செலுத்தி எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 22வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிற. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாப்பியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாப்பின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாப்பின் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு போய் விட்டான். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள். பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே போனான். இந்த 5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இங்க தாவீதினுடைய பயணத்துல அவருடைய தப்பி ஓடுகிற இந்த மரணத்துக்கு பயந்து உயிரை காப்பாற்ற அவர் தப்பி ஓடுகிற இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் தாவீதினுடைய ஆத்துமாவை பலப்படுத்துறார், ஆத்துமாவை உறுதிப்படுத்துறார், பலப்படுத்துறார். தாவீதினுடைய அபிஷேகம், சாமுவேல் மூலமாக அபிஷேகிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து தாவீதை ஒரு தலைவனாக, தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ராஜாவாக கர்த்தர் உருவாக்குறத நாம இந்த பகுதியில் நாம தியானிக்க முடியும். 1 சாமுவேல் 22 முதல் வசனத்துல வாசிக்கிறோம். தாவீது இந்த இடத்தை விட்டு தப்பி அப்படின்னு வாசிக்கிறோம். அவர் இந்த நோபு பட்டணத்திலிருந்து பெலிஸ்தியர்களுடைய நாடான காத் பட்டணத்துக்கு போய் அங்க அவர் தன்னுடைய மனநிலையில பாதிக்கப்பட்டு அவர் அங்க உயிருக்கு பயந்து ஒரு பைத்தியக்காரனை போல தாடியில நுரைய தள்ள வைத்து வாசற் கதவுகளில் கீறி கொண்டு ஒரு பித்தம் கொண்டவனை போல, பைத்தியக்காரனை போல அவர் வேஷம் போடுறார், நடிக்கிறார். அங்கிருந்து ஆகிஸ் ராஜா அந்த காத் பட்டணத்தான் அந்த பெலிஸ்தியன் விரட்டினதுனால அங்கிருந்து தப்பித்து அவர் இப்போ அதுலாம் என்னும் கெபிக்கு வந்திருக்கிறார். இது தமிழ்ல கெபின்னு போட்டிருக்கு, ஆனா பிரெஞ்சுல கவேர்னு இருக்கு. கவேர்ன் அப்படின்னா அது குகை. இந்த அதுலாம் கெபியை நீங்க கூகுள்ல இமேஜஸ்ல போட்டோஸ்ல தேடினீங்கன்னா அது ஏதோ ஒரு மலையில இருக்கிற ஒரு குகை அப்படின்னு போட்டு இல்ல, அது பூமிக்கு கீழே இருக்கிற ஒரு விதமான ஒரு குகை. அது உள்ள எத்தனை பேர் இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. 2வது வசனத்துல தாவீதோடு கூட பல பேர் சேர்ந்து கொண்டாங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் தாவீதோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் தாவீதோடே சேர்ந்து கொண்டார்கள். 400 பேரும் உள்ள போய் இருக்கக்கூடிய ஒரு குகையாக அந்த குகை இருந்திருக்குமா அப்படின்னு பார்த்தா, அந்த அதுல்லாம் பகுதி இன்றைய காலத்துல பார்க்கும்போது அங்க பல குகைகள் இருக்கு. அது ஒரு அதிசயமான இயற்கையான குகைகள்.
அது வெளியில இருந்து பார்க்க தெரியாது. ஆனா உள்ள பார்த்தா பல பேர் அங்க உள்ள போய் தங்குற மாதிரியான ஒரு இயற்கையா அமைந்திருக்கிற ஒரு கெபி அல்லது குகை அல்லது குகைகள். அதுல இவ்வளவு பேரும் வித்தியாசமான குகைகள்ல இருந்திருக்கிறாங்க. அதுல ஒரு குகை அல்லது கெபி போன்ற ஒரு இடத்துக்குள்ள மறைவான, அதாவது இது செயற்கையான கெபி அப்படின்னு சில வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. சில பேர் இல்ல இது இயற்கையானது தான்றாங்க. ஆனா நான் அதை இயற்கையான கெபி அப்படிதான் நான் நம்புறேன். ஏதோ ஈசாக்கு துறவு வெட்டினது போல, ஆபிரகாம் யாக்கோபு துறவு வெட்டினது போல இது தாவீதினுடைய ஆட்களால் வெட்டப்பட்ட கெபி அப்படின்னு சில பேர் நம்புறாங்க. ஆனா அது அப்படி இருக்க வாய்ப்பில்லைன்னு நான் நம்புறேன். இது இயற்கையான கெபி. அந்த கெபிக்கு பேரு அதுல்லாம் கெபி. அந்த ஒரு குகை போன்ற ஒரு இடத்துக்குள்ள தாவீது போய் பதுங்கி பயந்து உயிருக்கு தப்பி இருக்கிறார். அது ரொம்ப ஒரு இருளான ஒரு இடம். சங்கீதம் 142 தாவீது அவருடைய சங்கீதத்தை பாடும்போது அவர் என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 142 7வது வசனம். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். இந்த சங்கீதம் தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கீல் என்னும் சங்கீதம். என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். அதை ஒரு காவல் மாதிரி பார்க்கிறாரு. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஒரு பிரிசன், ஒரு சிறைச்சாலை, ஒரு கைதியை போல, அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு நிரபராதியை போல காவலுக்கு நீங்களாக்கிவிடும் அப்படின்றாரு. ஒரு காவல் கூடத்தில் இருக்கிறது போல. 4வது வசனம், என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறார், கெஞ்சுகிறார். அவருடைய சஞ்சலத்தை ஊற்றி கர்த்தருக்கு முன்பாக தாவீது தன் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறார். இந்த அதுல்லாம் கெபியின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில எப்படியாவது நமக்கு வரும். அது தாவீதுக்கு வந்த அதுல்லாம் கெபி நமக்கு பல அதுல்லாம் கெபிகளின் அனுபவம் நமக்கு ஏற்படும். ஒன்று, கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணுகிற ஜெபிக்கிற நேரம். பைபிள்ல பஞ்சகாலம், ஆபத்து காலம், இப்படி பல காலங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை விசுவாசிக்காதவர்கள் 7.5 சனி, கட்டம், ஜாதகம் அப்படின்னு சொல்லி அவங்க காலங்களை அவங்க பிரிக்கிறாங்க. ஆபத்து காலத்தை, ஆபத்து நேரத்தை ஜெப நேரமாக மாற்றுகிறவர்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த கெபியில, இந்த குகையில, இந்த மறைந்திருக்கிற இந்த காவல் போன்ற ஒரு இருளான இடத்துல தாவீது விண்ணப்பமான பாடல்களை ஏறெடுக்கிறார். எப்படி பவுலும் சீலாவும் தொழுமரம் மாட்டியிருக்கும் போது அந்த பிலிப்பிய சிறைசாலையில அவங்க ஜெபிக்கிறாங்க, கர்த்தரை துதிக்கிறாங்க, துதித்து பாடுறாங்க. யோவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பத்மு தீவுன்றது அவர் உல்லாச பயணமா காசு சேகரிச்சு அங்க போயிட்டு கப்பல்ல போயிட்டு அங்க பீச்சில் அவர் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு படுத்துக்கிட்டு இல்லை. வெளிப்பாடு எப்ப கிடைச்சதுன்னா பாடுகள்ல தான் கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வெளிப்பாடுன்றாங்க. ஆனா பாடுபடுகிற மனம் இல்லை. பாடுபடுகிற போது பாடுபடுகிறவர்களுக்கு தான் வெளிப்பாடு கிடைக்கும். அதை விளங்கி கொண்டு புரிந்து கொண்டால் நாமும் பாடுகள்ல நாம பரவசம் அடைவோம். யோவான் பத்மு தீவுல பாடுபட்டார். இன்னமும் அவருக்கு கிடைச்ச வெளிப்பாடுகள் நிறைவேறவே இல்லை. இதுக்கப்புறம் தான் நிறைவேற போகுது. அப்படிப்பட்ட 2000 வருஷம் ஆகுது யோவானுக்கு பத்மு தீவுல வெளிப்பாடு கிடைச்சு. வெளிப்படுத்தின விசேஷம்னு நம்ம வாசிக்கிறோம். அது இன்னமும் நிறைவேறாத காரியம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் பத்மு தீவுல யோவானுக்கு வெளிப்படுத்தினார். தாவீதுக்கு இங்க இந்த அதுல்லாம் கெபி ஒரு பத்மு தீவு மாதிரி தான் அவருக்கு. தீவு போல அவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார். ஒரு காவல் போல ஒரு இருளான சூழ்நிலை இருக்கிறார். ஆனா அவர் அங்க விண்ணப்பம் பண்றார். சங்கீதம் 142 தன்னை விசாரிக்க, அதுவும் என் ஆத்துமாவை விசாரிக்க யாரும் இல்லைன்றார். கர்த்தர் தான் தாவீதினுடைய ஆத்துமாவை விசாரிக்கிறார். அந்த அதுல்லாம் கெபி அப்படி இருளான சூழ்நிலையில கர்த்தரோடு தனிமையாக ஜெபித்து விண்ணப்பம் பண்ணி துதிக்கிற நேரத்துல நடக்கிற ஒரு அற்புதம் என்னன்னா, 1 சாமுவேல் 16வது அதிகாரம். இந்த இடத்துக்கு போனா இந்த 1 சாமுவேல் 22 நம்ம புரிஞ்சுக்க முடியும். 1 சாமுவேல் 16ல சாமுவேல் தேசிய தீர்க்கதரிசி இங்க ஈசாய் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. தாவீதை அபிஷேகிக்கிறார். அப்ப
உன் பிள்ளைகள் இவ்வளவுதானான்னு சாமுவேல் கேட்கிறார். 1 சாமுவேல் 16:11. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு ஈசாய், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சாமுவேல் தாவீதை ஆள் விட்டு அனுப்பி அழைத்துட்டு வர சொல்றாரு. அது வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்படி அற்பமாய் தாவீது தன்னுடைய சொந்த வீட்டுல தன் தகப்பனால கைவிடப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறார். அந்த தகப்பன் இப்போ சவுலுக்கு பயந்து தாவீதினுடைய பெற்றோர் 1 சாமுவேல் 22:1 வாசிக்கிறோம். அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு தாவீது இந்த அதுல்லாம் கெபியில் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அங்கே தாவீதினிடத்திற்கு தாவீதினுடைய குடும்பத்தார், குறிப்பாக தாவீதினுடைய பெற்றோர் வராங்க. சங்கீதம் 27 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 27வது அதிகாரத்துல 10வது வசனத்துல தாவீது தன்னுடைய அனுபவத்தை இந்த பாடல்ல வரியாக எழுதியிருக்கிறார். சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அங்க தகப்பனும் தாயும் கைவிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு தீர்க்கதரிசி வீட்டுக்கு வரதை கூட அறிவிக்கல. தன் சகோதரரெல்லாம் கூப்பிட்டு விடும்போதாவது கூப்பிட்டு விட்டுருக்கலாம், ஆனா தெரிவிக்கல. ஆனா கர்த்தர் இந்த இடத்துல தன்னை அற்பமா எண்ணின ஈசாய் இப்போ தாவீதை தேடி வரும்படி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில வருகிற பாடுகள்ல நாம் கர்த்தரை துதிக்க, ஜெபிக்க, கர்த்தரோடு நெருங்க பழக பழக ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சிநேகிதராக முடியும்னா, அதாவது உச்சக்கட்ட சத்துருக்கள் இருக்கிறாங்க. அதுல சில பேர் நமக்கு உறவினரா இருப்பாங்க, ரத்த உறவுல இருப்பாங்க, ஆனா நம்மள அற்பமா நினைப்பாங்க. அவங்களும் நம்மை தேடி வருகிறதற்கான ஒரு சூழலை கர்த்தர் அனுமதிக்கிறார். 1 சாமுவேல் 16 அப்பா அப்படி அற்பமா எண்ணினார். 1 சாமுவேல் 17 எடுத்தீங்கன்னா அங்க எலியாப் அவர் தாவீதை அற்பமா நடத்துறார். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல 28வது வசனம். எலியாப் தாவீது இந்த ஏலா பள்ளத்தாக்கு வந்ததை கேள்விப்பட்ட போது எலியாப் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீங்க வந்தது என்ன அப்படின்னு சொல்லி அற்பமா தாவீதை மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்துறார். அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார்கிட்ட விட்டுட்டு வந்த? யுத்தத்தை பார்க்க தானே வந்த? உன் துணிகரத்தை, உன் இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிவேன்னு சொல்லி ரொம்ப திட்டுறார். அப்படிப்பட்ட எலியாப்பும் கூட சவுலுடைய இராணுவத்தில் இருக்கிறத அவர் விட்டுட்டு இப்போ எல்லாரும் இங்க ஈசாய் கூட தகப்பனோடு கூட தாவீதினுடைய சகோதரரும் 1 சாமுவேல் 22:1 தாவீது இந்த அதுல்லாம் கெபிக்கு போனான், அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். நம்மை அற்பமாய் எண்ணுகிறவர்கள், நம்மை திட்டுகிறவர்கள், நம்மை தூஷிக்கிறவர்கள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கிருபையை அறியாதவர்கள், நம்மை உற்சாகப்படுத்தாதவர்கள், நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள், அவங்கெல்லாம் நம்ம கிட்ட நெருங்குகிற இடம்தான் அதுல்லாம் கெபி. கர்த்தர் நம்மை கெபிக்கு அனுமதிக்கிறார்னு சொன்னா அந்த பாடுகள்ல, அந்த காவல்ல, நம்முடைய ஆத்துமாவை விசாரிக்கிறவரிடத்துல தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக் கொள்வார் என்கிற அந்த ஒரு உறவை தேவனோடு நாம் பழக்குவிக்கும் போது அந்த ஞானம், தேவ உறவு வர வர ஒரு காலத்தில் நம்மை அசட்டை செய்தவர்கள், நம்மை உதாசீனப்படுத்தினவர்கள், அவங்கெல்லாம் நம்மளை தேடி வரும்படி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அப்படி செய்யும் போது நாம் திரும்ப பழிவாங்காம நம்ம என்ன செய்யணும்? 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனத்தின் பிற்பகுதி, பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். யாரு? பிள்ளைகள் என்ன செய்யணும்? பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது. முதல்ல பெற்றார் நன்மை செய்யணும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய பெற்றார்கள் படிக்க வேண்டும். எது நன்மை, எப்படி நன்மை செய்வது, பிள்ளைகளுக்கு என்ன செய்தால் அது நன்மை. கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்கிறது நன்மை அல்ல. பிள்ளைக்கு தேவையானதை செய்ய வேண்டும். அதை எப்படி செய்வது, எப்போது செய்வது, எவ்வளவு செய்யணும். பாசத்தோடு அம்மா செய்யறாங்க, கண்டிப்போடு அப்பா செய்யறாரு, ஒரு விதத்துல செய்யறாங்க. ஸோ அந்த நன்மையை பிள்ளைகளுக்கு செய்யும் போது பிள்ளைகளுக்கு அது புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனா
பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய பிள்ளைகளும் கற்றுக்கொள்ளணும். வளர்ந்து வரும் பிள்ளைகள், வாலிபர்கள் அடல்ட் ஆகும்போது, திருமணமாகும் போது பெற்றார்களை மறந்து விடக்கூடாது. பிள்ளைகளை சில பேர் செத்து போய் 20 வருஷம் அவன் அப்பா செத்து போய், அவன்லாம் ஒரு அப்பனா, என்னையா அவன்லாம் ஒரு அப்பா அப்படின்னு என் காது பட நான் கேட்டிருக்கிறேன். செத்து போன அப்பாவை 20 வருஷம் கழிச்சு இவனுக்கெல்லாம் நான் போய் அப்பாவை பிறந்தேன், இவன்லாம் எனக்கு அப்பாவாயிட்டான் அப்படின்னு பேசுவாங்க. குடி போதையில் இல்லை, உண்மையாவே பேசுவாங்க. அவ்வளவு வெறுப்பு, அப்பா அம்மா மேல வெறுப்பு. அது ஆசீர்வாதம் கிடையாது. பிள்ளைகள் பெற்றாரை கைவிடுறது. பென்ஷன் கிடைக்குதுன்னா அவங்கள நல்லா கவனிப்பாங்க, வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க, அதுவும் அளவு சாப்பாடு கொடுப்பாங்க. மருத்துவ ரீதியா சுகர் வரக்கூடாதுன்னு கொடுக்கறது வேற. ஆனா தன்னுடைய பெற்றாரை மனைவிக்கு முன்னாடி, கணவருக்கு முன்னாடி அவமானப்படுத்துறவங்க, சொத்துக்காக, பென்ஷனுக்காக கூட வச்சு பார்ப்பாங்க. பென்ஷன் இல்ல, சொத்து இல்லைன்னா அந்த அப்பா அம்மாவை குப்பையிலையும் கேவலமா மதிக்கிற பிள்ளைகள் உண்டு. அது கூடாது. பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ளணும். அது நன்மை, தேவனுக்கு முன்பாக பிரியமானது. அவங்களுடைய உடல் பலவீனப்படும் போது, அழகு போகும்போது, நாற்றம் எடுக்கும்போது அப்படிப்பட்ட பெற்றாரை கனப்படுத்தி அவங்கள அந்த நிலையில், அதுலயும் குறிப்பா தாவீதினுடைய பெற்றோர் ஈசாயை குறித்து நாம் வாசிக்கும் போது அவர் அசட்டை செய்தார் தாவீதை. அவ்வளவு நேசம் இருந்தாலும் கூட தீர்க்கதரிசிக்கு முன்னாடி கூப்பிடுற அளவுக்கு தாவீதுக்கு சொந்த வீட்டில் மரியாதை இல்லை. ஆனா தாவீதை நம்பி பெற்றோரும் சகோதரர்களும் வராங்க. இது இல்லாம கூட வரவங்களாம் யாரு? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். தாவீதே யாருக்கெல்லாம் தாவீது இப்போ தலைவரா இருக்கிறாருன்னா, ஒடுக்கப்பட்டவர்களின் தலைவனே வாழ்க, கடன்பட்டவர்களின் தலைவனே வாழ்க, முறுமுறுக்கிறவர்களின் தலைவனே வாழ்கன்னா ஒரு கூட்டம் தாவீதிட்ட வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே முறுமுறுக்கிறவங்க. இவங்களுக்கு நான் தலைவனா இருந்து என்கிட்டையும் இவங்க முறுமுறுக்கலாம், எந்த நேரமும் குறை சொல்லலாம். இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி, நான் அழுதேன், இவங்க மாறில் அடிச்சுக்கல அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னாரு. குறை சொல்லுகிற சந்ததிக்கு ஒப்பிடுவேன். அதாவது இவங்க என்னன்னா, அதிகமான எதிர்பார்ப்பு உள்ளவங்க தான் குறை சொல்லுவாங்க. நான் அழுகுறேன்ப்பா, இவங்க மாறில் அடிச்சுக்கிட்டு அழுவணும், என் கஷ்டம் அவங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கணும். நான் குழல் ஊதினேன், இவங்க ஆடல. நான் மியூசிக் வாசிச்சா இவங்க ஆடணும், இவங்க ஆட மாட்டாங்க. எனக்கு அழுகனா அவங்க மாறில் அடிச்சுக்கிட்டு, வாயில வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அழுகணும். அதாவது எனக்கு ஒண்ணுன்னா அவங்க ரொம்ப துடிக்கணும், விசாரிக்கணும், உடம்பு முடியலன்னா ஃபோன் பண்ணி கேட்கணும் ஏன்னு. அப்படி எதிர்பார்ப்பு. நான் மியூசிக் வாசிச்சா டான்ஸ் ஆடணும், அல்லது நான் அழுதா அவங்க மாறில் அடிச்சுக்கிட்டு அழுகணும். நடிக்கவாது செய்யணும்பா, என்னையா இந்த மனுஷனுங்க அழமாட்டுறாங்க. அப்படி இல்லைன்னா குறை சொல்லுவாங்க. யார் குறை சொல்லுவாங்க? எதிர்பார்ப்புள்ளவர்கள் குறை சொல்வார்கள். அப்படிப்பட்ட முறுமுறுக்கிறவங்க தான் தாவீதிட்ட வந்து சேர்றாங்க. 400 பேர். இவங்களையும் பெற்றோரையும் குடும்பத்தாரையும் இந்த அதுல்லாம் கெபியில தாவீதினுடைய ஆதரவை தேடி வந்திருக்கிறாங்க. இப்போ தாவீது என்ன பண்றாருன்னா, இந்த அதுல்லாம் கெபியிலிருந்து மோவாப் நாட்டுக்கு போறாரு. ஏன் மோவாப் நாட்டுக்கு தாவீது போகணும்? தாவீது மோவாப் நாட்டுக்கு போவதற்கான காரணம் என்ன? இந்த மோவாப்புக்கும் தாவீதுக்குள்ள உறவு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தாவீதினுடைய கிரேட் கிராண்ட் மதர், அவருடைய பூட்டி, பாட்டியோடைய அம்மா. பூட்டி யாரு? ரூத். ரூத் எங்கிருந்து வந்தாங்க? மோவாப்பிய பெண். ரூத் 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கடைசி வசனங்கள். ரூத் 4வது அதிகாரம் 21 வாசிக்கிறேன். சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். அப்படின்னா தாவீதுடைய அப்பா ஈசாய், ஈசாயுடைய அப்பா ஓபேத், ஓபேத்துடைய அப்பா போவாஸ். தாவீதுடைய தாத்தா ஓபேத், தாத்தாவுடைய அப்பா கிரேட் கிராண்ட் ஃபாதர் போவாஸ். போவாஸ் யாரை கல்யாணம் பண்ணாரு? ரூத். ரூத் கல்யாணம் ஆகி 10 வருஷம் குழந்தை இல்லை. நகோமியினுடைய மகன் கல்யாணம் பண்ணி இங்க பஞ்சம் ஏற்பட்டதுனால நகோமி என்ன பண்றாங்க, தன்னுடைய 2 குமாரர்களோடு அவங்க மோவாப் நாட்டுக்கு போறாங்க. ரூத் 1வது அதிகாரம். ரூத் 1வது அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லேகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி.
அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாப்பியரில் பெண் கொண்டார்கள். அப்பா செத்ததுக்கு அப்புறம், எலிமெலேக்கு செத்ததுக்கு அப்புறம் கல்யாணம் கட்டாம தான் பிள்ளைங்க இருந்தாங்க. ஒருவேளை 13-10 வயசுல போயிருந்திருக்கலாம். கல்யாண வயது வரத்துக்குள்ள, கல்யாணம் பண்ணி பார்க்கறதுக்குள்ள நகோமியினுடைய கணவன் எலிமெலேக்கு இறந்து போயிடுறாரு. இப்ப இந்த மக்லோனோ கிலியோனோ என்ன பண்றாங்க, அம்மா பேச்சை கேட்டு வேற வழி இல்ல, பஞ்சம் நாட்டுல, தாய் நாட்டுல பிழைக்க வந்த நாடு மோவாப்ல பெண் கொள்றாங்க. அப்ப பெண் கொள்ளும் போது இவர்கள் மோவாப்பியரில் பெண் கொண்டார்கள். 4வது வசனம், அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றவள் பேர் ரூத். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல ஓர்பால் சொல்லப்படுது, 2வது தான் ரூத். அப்படின்னா மக்லோனுடைய மனைவி ஓர்பால், கிலியோனுடைய மனைவி ரூத். கிலியோனுக்கும் ரூத்துக்கும் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். 10 வருஷம் ஆகுது, குழந்தையே இல்லை. ரூத்துக்கு குழந்தை இல்லாத ஒரு பருவம். எப்படி இருந்திருக்கும்? கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, புருஷனும் இறந்துட்டார், பிள்ளைங்களுக்கும் குழந்தை பிறக்கல. ஆனாலும் இந்த மோவாப் நாட்டில் 10 வருஷம் அங்கேயே இருக்கிறாங்க. இந்த ரூத்தினுடைய 2 ஆண் பிள்ளைகளும் மருமக்களும். குறிப்பா அதுக்கப்புறம் மக்லோனும் கிலியோனும் இறந்து போயிடுறாங்க. 10 வருஷம் கழிச்சு குழந்தை இல்லை. இப்போ மருமகளும் விதவையில் ஆயிடுறாங்க. நம்மளுக்கு கதை தெரியும். ரூத் மட்டும்தான் நகோமியோடு சேர்ந்து உம்முடைய தேவன் என் தேவன், உம்முடைய ஜனம் என் ஜனம் சொல்லி வராங்க. போவாஸ் திருமணம் பண்றாரு. அந்த போவாஸ் ரூத்துக்கு, இப்ப ரூத் மறுமணம், 2வது கல்யாணம். முதல் கல்யாணம் கிலியோன் கூட, ஆனா கிலியோனோட குழந்தை இல்லை. அது ஒரு யூத புருஷன் தான், ஆனா குழந்தை இல்லை. 2வது மறுமணம், 2வது கல்யாணமும் ஒரு யூத மனுஷன், ஒரு ஜமீன்தார்னு சொல்லலாம், ஒரு பெரிய பணக்காரர் போவாஸ். அவருடைய ஒரு பெரிய ஏக்கருக்கு சொந்தக்காரர், நிலத்துக்கு அதிகாரி. அந்த ரூத் இந்த போவாஸை கல்யாணம் பண்ணி ஓபேத் பிறக்கிறார். ஓபேத்துக்கு ஈசாய், ஈசாய்க்கு தாவீது. அப்ப தாவீதுக்கு ஒரு வழி, மோவாப்பிய பெண்ணை தன்னுடைய தாத்தாவுடைய அப்பா கல்யாணம் பண்ணதுனால இவர் என்ன பண்றாரு, அந்த உறவின் அடிப்படையில் ஈசாய் அப்பா உயிரோடு இருக்கிறார். ஈசாயுடைய தாத்தா தான் போவாஸ், ஈசாயுடைய பாட்டி தான் ரூத். அந்த அடிப்படையில் தாவீது இந்த அதுலாம் கெபியிலிருந்து தன்னுடைய வயதான தகப்பன் பெற்றோரை தாவீது அவ்விடத்தை விட்டு 1 சாமுவேல் 22:3 மோவாப்பியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போறார். மிஸ்பே என்கிற ஊருக்கு போய், பட்டணத்துக்கு போய் மோவாப்பின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி தன் பெற்றோருக்கு நன்மை செய்கிறார். என்ன அசட்டை பண்ணீங்கல்ல அப்படின்னு பழி வாங்கல. அவர் அவங்கள கூட்டிட்டு போய், ரத்த உறவு இருக்கு மோவாப் நாட்டில், ரூத் உங்க நாட்டு பெண். தாவீது ஒரு வகையில யூதனா இருந்தாலும் ஒரு வகையில பார்த்தா ரூத்தினுடைய அந்த ரத்த வழியில ஒரு மோவாப்பிய குடும்பமும் யூத குடும்பமும் கலந்து பிறந்தவர் தான் தாவீதினுடைய வம்சம். அங்க கொண்டு போய் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்துல தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி மோவாப்பின் ராஜாவை கேட்டுக்கிறார். அதுல ஒரு வார்த்தை சொல்றார், தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும், எனக்கு தெரியல, அது வரைக்கும் என்னுடைய பெற்றோரை அவங்க கூட வச்சுங்க. யோசுவா 12வது அதிகாரம் 8வது 15வது வசனங்கள் நீங்க வாசித்தீங்கன்னா, யோசுவா அங்க அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் போது ஏறக்குறைய 31 ராஜாவை அவங்க சங்கரிக்கிறாங்க. 31 ராஜாக்கள் நம்ம வாசிக்கிறோம். யோசுவா 12வது அதிகாரம், யோசுவா 12வது அதிகாரம் வசனம் 8 வாசிக்கிறோம். யோசுவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டதுமான ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்பவருடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறியடித்தவர்களுமான ராஜாக்கள் யாருன்னா 15வது வசனம், லிப்னோனின் ராஜா 1, அதுலாமின் ராஜா 1. அதுலாம் என்கிற அந்த ஒரு ஊருக்கு ஒரு ராஜா இருந்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய ஊர், எவ்வளவு பெரிய 120 நாடுகளை ஆண்ட நேபுகாத் நேச்சாரும் ராஜா தான். அதுலாம்ன்ற ஒரு பகுதியை ஆண்ட அவரையும் ராஜான்னு தான் சொல்லப்படுது. அது எவ்வளவு பெரிய இடம், அந்த சின்ன ஒரு இடத்துக்கும் ராஜா இருக்கிறார்.
கடைசி வார்த்தையில வாசிக்கிறோம் 24. ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள். 31 ராஜாவை யோசுவாவினுடைய காலத்து இஸ்ரவேல் மக்கள் அவங்களை எல்லாரையும் முறியடித்து அந்த கானான் தேசத்தை இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு யோசுவா பங்கிட்டு கொடுக்கிறார். ஸோ இங்கே ஒரு அதுலாம்ல ஊர் சொல்லப்படுது, அங்க ஒரு ராஜா இருந்திருக்கிறார். இன்னொரு குறிப்பு இந்த அதுலாம் ஊரை குறித்து சொல்லப்படுது. யாருன்னா யூதா தாமார். நமக்கு தெரியும் அந்த யூதா என்ன பண்றாரு, ஆதியாகமம் 38வது அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆதியாகமம் 38. அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே யூதா சூவா என்னும் பேருள்ள ஒரு கானானியனுடைய குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோட சேர்ந்தான். இப்ப யூதா இங்க அதுல்லாம் பெண்ணை தான், அதுல்லாம் ஊர் பெண் சூவா என்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி 3 ஆம்பளை பிள்ளைங்களை பெறுகிறார். 3, 4, 5 வசனங்கள்ல முதல் மகனுக்கு ஏர், 2வது மகனுக்கு ஓனான், 3வது மகனுக்கு சேலா. இந்த முதல் மகனுக்கு தான் தாமாரை கல்யாணம் பண்ணி வைக்கிறார் 6வது வசனத்துல. ஆதியாகமம் 38:6. மூத்த மகனாகிய ஏருக்கு ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பேருள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றாரு. 7வது வசனத்துல இந்த ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். பிற்பாடு நமக்கு சம்பவம் தெரியும். யூதா தாமார் அவங்களுக்கு பிறந்த பிள்ளை நமக்கு தெரியும். ஸோ இந்த தாமார் யாருன்னா இந்த அதுலாம் ஊராகிய ஒரு பெண். அவங்க அம்மா பேரு சூவா. இந்த சூவாவுக்கு பிறந்த ஏரை தான் தாமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஸோ இந்த யூதாவினுடைய மனைவி அதுல்லாம் ஊருக்காரவங்க. யோசுவா அங்க அதுல்லாம் ராஜாவை மேற்கொண்டு 31 ராஜால ஒரு ராஜாவை மேற்கொண்டு இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு பங்கிட்டு கொடுத்திருக்கிறார். நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் முதல் வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எப்தாவுடைய வாழ்க்கை சூழ்நிலை தான் இங்க தாவீதுக்கு இருக்கு. எப்தா ஒரு பரஸ்திரிக்கு பிறந்தவர். அப்படின்னா ஒரு ப்ராஸ்டிடியூட் பண்ற ஒரு மாதுவுக்கு பிறந்தவர் தான். கீலேயாத் ஒரு பரஸ்திரியை விவாகம் பண்றாரு. அந்த பரஸ்திரிக்கு பிறந்த அல்லது அந்த ஒரு வேசிக்கு பிறந்த ஒரு புள்ள தான் எப்தா. ஆனா சொந்த மனைவிக்கு பிறந்த பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது எப்தாவை அவங்க ஒதுக்கிடுறாங்க. உனக்கு எங்களுக்கும் பங்கு இல்லைன்றாங்க. அவரோடு கூட சில பேர் சேர்ந்து கொள்றாங்க. ஏறக்குறைய அந்த எப்தாவினுடைய வாழ்க்கையை போலதான் இங்க தாவீது இந்த இடத்துல புறக்கணிக்கப்படுறாரு, ஒதுக்கப்படுறாரு. பயந்து அவர் அவரோடு கூட சேர்ந்து கொண்டவங்கலாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல் பீப்புள் கிடையாது. கடன் பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, இவங்கெல்லாம் தான் தாவீதோடு கூட சேர்ந்து கொள்றாங்க. இந்த வசனம் 1 சாமுவேல் 22 போவாஸ் ரூத் கல்யாணம் பண்ணதையும் இணைத்து வாசிக்கும் போது நம்ம ஏற்கனவே 1 சாமுவேல் 21:20 தியானித்தது போல கர்த்தர் முன்னொரு காலத்தில் நடக்கிற சம்பவங்களையும் பின்னொரு காலத்தில் நடக்கிற சம்பவங்களையும் கர்த்தருடைய கண்கள் பார்க்குது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமா இருக்கு. நம்முடைய கண்களுக்கு நம்முடைய எதிர்காலம் தெரியாது, நம்முடைய சரித்திரமும் தெரியாது. தாத்தா வரைக்கும் பேர் சொல்லுவோம், மிஞ்சி மிஞ்சி போனா தாத்தாவுடைய பேரு சொல்லுவோம், தாத்தாவுடைய அப்பா பேரை சொல்லுவோம். ஆனா கர்த்தர் தாவீதுக்கான முன் ஏற்பாடுகள், தாவீதுடைய பெற்றோர் மோவாப்ல போயிட்டு அங்க பாதுகாப்பா இருக்கணும் என்பதற்காக ரூத் போவாஸை கல்யாணம் பண்றதுக்கு கர்த்தர் அனுமதித்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இதுதான் நம்ம கொரிந்திய புஸ்தகத்துல வாசிக்கிறோம். கர்த்தரிடத்தில் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை. அப்ப அது கடந்த காலம். ஆயத்தம் என்பது கடந்த காலம். கடந்த காலம் என்பது ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் இல்லை, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கூட கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்தவைகள். அது கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்திலையும் தோன்றவில்லை அப்படின்னு நம்ம கொரிந்தியர் நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்தவைகள். இப்ப இது தலைகளே வாசித்து பாருங்க. கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை சுதந்திரிப்பதற்கு நாம் தேவனிடத்தில் அன்பு கூறணும். இது ரெண்டுத்தையும் இந்த வசன பகுதிகளில் நாம வார்த்தை ஜாலம் இல்ல புரிந்து கொள்ளணும். தாவீதுக்கு ஒரு பாதுகாப்பு மோவாபிய ராஜா கொடுப்பதற்கு போவாஸை ரூத்தோடு கர்த்தர் இணைத்தாரா, இல்ல ரூத் போவாஸ் இணைந்ததுனால இங்க தாவீதுக்கு மோவாபிய ராஜா பாதுகாப்பு கொடுத்தாரா? இதை நாம எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு புரிந்து கொள்ளணும்னா, தேவ பார்வை, கர்த்தருடைய அதிகாரம், கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர்.
என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கு. நான் போகும் வழியை அவர் அறிவார். தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல அவர் திருப்புகிறார். எனக்கு எது சம்பவிக்கணும், எப்படி சம்பவிக்கணும், இது சம்பவிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணின காரியங்கள் என்ன, இது எதுவுமே நம்ம கையில இல்லை. அவர் எல்லாவற்றையும் அரசாளுகிறவர். அவருடைய ராஜ்யம் பரலோகத்தில் இருக்குது. மனித ராஜ்யத்திலையும் அவர் ஆளுகை செய்கிறார். அனிமல் கிங்டம் சொல்றாங்க. மிருகங்களுடைய ராஜ்யத்துல சிங்கம் தான் ராஜான்னு சொல்றாங்க. ஆனா அந்த சாதாரண புழு, பூச்சி, எறும்பு அதெல்லாத்தையும் கூட கர்த்தர் தான் ஆளுகை செய்கிறார். மனித ராஜ்யத்திலையும் மிருகத்தினுடைய ராஜ்யத்திலையும் கர்த்தர் தான் ஆளுகை செய்கிறார். அதுதான் அவருடைய இந்த நம்மளுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம ரூத் போவாஸுடைய மோவாப்பிய பெண்ணை போவாஸ் கல்யாணம் பண்ணதை நம்ம வாசிக்கிறோம். தாவீது மோவாப்பிய ராஜாவின் இடத்துல பாதுகாப்பு தேடி போறதை வாசிக்கிறோம். ஆனா இது எல்லாமே பல நூற்றாண்டுகளுக்கு கடந்து நடந்த சம்பவங்களை எழுதப்பட்டிருக்கிறதுனால இன்றைய காலத்துக்கு நடைமுறையாக நாம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? நம்முடைய காலங்கள் அவருடைய களத்தில் இருக்கு. இதை நம்ம ஒரு சரித்திர புஸ்தகமாக காலம் கடந்து இதை நம்ம ஒரு பக்கங்களை மட்டும் திருப்பி வாசிக்கிறோம். இந்த அதிகாரம் இந்த இடத்துல ரூத் புஸ்தகத்துல 4வது அதிகாரம் 1 அதிகாரத்தில் இருக்கிறத 1 சாமுவேல் 22வது அதிகாரத்தோட நம்ம சேர்த்து வாசிக்கிறோம். ஆனா ஒன்னு நம்ம விளங்கிறோம், நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நம்முடைய அறிவு குறைவுள்ளது. 1 கொரிந்தியர் 13 அதை வாசிக்கிறோம். நம்ம மறந்து விடவே கூடாது. என்னுடைய அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, மறந்துடக்கூடாது. எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிலாம் இங்க ஒன்றும் கிடையாது. கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்கிறாரு. அவர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துறாரு. நம்ம கையில் இங்க ஒன்றும் இல்லை. அதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் D.R. டேவிஸ் லுக்கிங் ஆன் த ஹார்ட் அப்படின்ற வால்யூம் 2 புக்கில் பக்கம் 80ல் இதை தான் டேவிஸ் என்றவர் சொல்றாரு. பிரெஞ்சில் அவர் எப்படி எழுதுறாருன்னா, c'est un don que Yahvé avait arrangé bien longtemps à l'avance. கர்த்தர் தாவீதுக்கென்று யாவே தேவன், யெகோவா தேவன் ஒரு வரமாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்னமே இதை ஒரு தோவா, ஒரு கிஃப்டா அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் நம்ம கண் காணல. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு காட்டுகிற தயவு, இரக்கம் அது ரொம்ப ஆச்சரியமானது. இப்படி தாவீது இந்த அதுலாம் கெபிக்கு வந்து தன்னோடு கூட இந்த கெபியில தான் யோவாப், பெனாயா, அபிசாய் போன்ற 3 முக்கியமான தாவீதோடு கூட இருக்கிற பராக்கிரமசாலிகள் வந்து தாவீதோடு கூட இணைகிறாங்க. 1 நாளாகமம் 11வது அதிகாரம், 1 நாளாகமம் 11வது அதிகாரம் 15வது வசனம். 30 தலைவரில் 3 பேர் அதுலாம் என்னும் கண்மலை கெபியில் இருக்கிற தாவீதினிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் பாளையம் ரெப்பாயிம் பள்ளத்தாக்கில் இறங்குகிற போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். இந்த அதுலாம் கண்மலை கெபியில தான் தாவீது இருக்கும்போது சகோதரர்கள் மட்டும் இல்ல, பெற்றோர் மட்டும் இல்ல, முறுமுறுக்கிறவர்களும் ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள் மட்டும் இல்ல, 30 தலைவர்களில் 3 முக்கியமான நபர்கள். 2 சாமுவேல் 23வது அதிகாரம், 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 23:18. யோவாப்பின் சகோதரனும் செருயாவின் குமாரனுமான அபிசாய் என்பவன் அந்த 3 பேரில் பிரதானமானவன். அவன் தன் ஈட்டியை ஓங்கி 300 பேரை மடங்கடித்ததினால் இந்த 3 பேர்களில் பேர் பெற்றவனானான். யாரு? இந்த அபிசாய். அப்ப அபிசாயின்னு ஒரு பராக்கிரமசாலி தாவீதோடு வந்து சேர்றார். கூட யோவாப்பும் பெனாயாவும் வந்து சேர்றாங்க. வசனங்கள் 20லிருந்து 23. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் சேய்களில் வல்லவனாய் இருந்தான். சோ இங்க பெனாயான்னு இன்னொரு மனிதரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல் உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். அவன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனையும் கொன்று போட்டான். அந்த எகிப்தியன் கையில் ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான். இவைகளை யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா செய்தபடினால் 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பேர் பெற்றவனாயிருந்தான். 23. 30 பேரிலும் இவன் மேன்மை உள்ளவன். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கும் இவன் சமானமானவன் அல்ல. இவனை தாவீது தன் மெய்க்காவலருக்கு தலைவனாக வைத்தான். இந்த பெனாயா, அபிசாய்,
யோவாப், இந்த 3 பேரும் தாவீதுக்கு மெய்காவலர்களாக, அதற்கு தலைவராக, தாவீதினுடைய உறவினர்களோடு கூட, தாவீதினுடைய அந்த 400 பேரோடு கூட பராக்கிரமசாலியாகி இந்த 3 பேரும் வந்து சேர்ந்து கொள்றாங்க. பைபிள் எக்ஸ்போசிஷன் கமெண்ட்ரி புக்ல என்ன எழுதியிருக்குன்னா, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்னோட இருதயத்தை ரொம்ப தொட்ட ஒரு வார்த்தை. 2 சாமுவேல் 23:13 17. 2 சாமுவேல் 23. இந்த அதுல்லாம் கெபில நடந்த சம்பவங்களை கொஞ்சம் வேகமாகவும் நிதானமாகவும் இதை நான் பகிர்ந்து கொண்டு பதிவு செய்ய விரும்புகிறேன். 2 சாமுவேல் 23 அதிகாரம் 13 நம்ம வாசிக்கும் போது என்ன நடக்குது? இங்கதான் இந்த தாவீதுக்கு பெத்லெகேமின் தண்ணீரின் மேல தாகம் வருது. 13வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 23:13. 30 தலைவருக்குள்ளே இந்த 3 பேரும் அறுப்பு நாளிலே அதுல்லாம் கெபியிலே தாவீதினிடத்தில் போயிருந்தார்கள். இந்த 3 பேரும் யோவாப், பெனாயா, அபிசாய். பெலிஸ்தரின் தண்டு ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கின போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானியம் பெத்லெகேமிலே இருந்தது. தாவீது பெத்லெகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் யோவாப், பெனாயா, அபிசாய் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லெகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, கர்த்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் ரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாயிருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். இதுல இந்த பைபிள் எக்ஸ்போசிஷன் கமெண்ட்ரி இதுல வியர்ஸ்பி என்ன சொல்றாருன்னா, இதுதான் ரொம்ப இன்றைய காலத்துக்கு நமக்கு பிரயோஜனமானது. கிரேட் லீடர்ஸ், அதாவது உண்மையான மாபெரும் தலைவர்கள், ஆவிக்குரிய தலைவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, they don't take their followers for granted. தங்களை பின்பற்றுகிற தங்களுடைய குழுவில் இருக்கிற உடன் ஊழியர்கள் அல்லது உடன் பணியாளர்கள் அல்லது தங்களோடு குழுவில் இருக்கிறவர்கள் அவங்கள துர்ப்பிரயோகம் செய்ய மாட்டாங்க. அவங்கள நீ செய்துதானே ஆகணும், என்னையா நீ உடன் ஊழியர்ன்ற ஒரு ஆட்டு இறைச்சியா மாட்டு இறைச்சியா சாப்பாடு வாங்கி தரமாட்டுற, காருக்கு பெட்ரோல் ஊத்த மாட்டுற, பிள்ளைங்களுக்கு பிறந்த நாளைக்கு பெரிய பெரிய கிஃப்ட்ஸ் கதவுலாம் வாங்கி தர மாட்டுற, கேட்டா உடன் ஊழியர்ன்ற, நீ எப்படி வளருவ? ரெபேக்காள் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் ஊற்றினாள், எலேசருக்கு மட்டும் இல்ல, நீ எனக்கு மட்டும் இல்ல காருக்கும் பெட்ரோல் போட வேண்டும். இதுதான் பைபிள்ல இருந்து கத்துக்கிறதா? இதுதான் இன்றைய காலத்து உடன் ஊழியர்களை மதிக்கிற மதிப்பா? தாவீது யோவாப், பெனாயா, அபிசாய அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க கொண்டு போய் தாவீதினுடைய விருப்பத்துக்கு தண்ணி கொண்டு வரும்போது எங்க இந்த அதுல்லாம் கெபியில தாவீதிடத்துல இந்த 30 தலைவர்களுக்குள்ளே இருந்த 3 பேரும் தாவீதிடத்துல சேர்ந்து தாவீதுக்காக அவங்க இப்படி ஒரு தியாகம் செய்யும் போது தாவீது ஒரு தலைவனாக அவர் நடந்துக்கிறார். He doesn't take his followers for granted. அதே நேரத்தில் கிரேட் லீடர்ஸ் எப்படி இருப்பாங்களா, they don't treat lightly the sacrifices that they make beyond the call of duty. அவங்களுடைய கடமையையும் தாண்டி, கடமை உணர்ச்சியையும் தாண்டி கூட இருக்கிற உடன் ஊழியர்கள் அவங்க செய்கிற அந்த சாக்ரிஃபைஸ், அந்த தியாகம், ஒரு சமையல் செய்யணும், ஒரு விழாவுக்கு ஆயத்தப்படுத்தணும்னா அதுக்கு டேபிள் ரெடி பண்ணணும், சமைக்கணும், பெண்கள் ஸ்திரீகளுடைய சகோதரிகளுடைய அந்த ஒத்துழைப்பு, அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய சமையல், பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு சாப்பாடு பரிமாறுதல்ல அதுல குறை சொல்லாம எல்லாரும் சாப்பிடணும், மிச்சம் வைக்காம சாப்பிடணும், கீழே சிந்தாம சாப்பிடணும். அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு போயிடுவாங்க, பாத்திரம்லாம் கழுவி அது தொலையாம, குளிரா இருந்தாலும் மழையா இருந்தாலும் வீட்டுக்கு போயிட்டு நம்ம பெட்ல சூடா இருக்கலான்னு இல்லாம எல்லாத்தையும் சபைக்காக, ஊழியத்துக்காக, கர்த்தருக்காக அவங்க எல்லாம் முதுகு வலிக்க அவங்களுடைய உடல் பலவீனத்தோடு சகோதரிகள் செய்கிற தியாகம், அவங்க அந்த பாத்திரங்களை அடுக்கி டேபிள மடிச்சு வச்சு
கூட வாலிபர்களும் சில தேவ பிள்ளைகள் சகோதரர்களும் கூட மோப் பண்ணி கிளீன் பண்ணி சர்ச்சில் எல்லாரும் போயிடுவாங்க. அங்கே பாட்டு மியூசிக்லாம் நின்று போயிடும். அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களே, அதை கிரேட் லீடர்ஸ் தே டோன்ட் ட்ரீட் லைட்லி த சாக்ரிஃபைசஸ் தட் தே மேக் பியாண்ட் த கால் ஆஃப் டியூட்டி. அவங்களுக்கு சொல்லப்படுகிற கேட்கப்படுகிற கடமை பொறுப்பு அதுக்கும் மேலே செய்கிற தியாகங்களை பெரிய தலைவர்கள், ஆவிக்குரிய தலைவர்கள், கிரேட் லீடர்ஸ் அதை வந்து லைட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. என்னப்பா இதெல்லாம் செய்யணுமா, கர்த்தருக்காக இதெல்லாம் செய்யணும், குனிஞ்சு பெருக்கு, இப்படி வேலை வாங்காம வேலை கொள்ளும்படி இல்லை, வேலை செய்யும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதனால பணிவிடை செய்கிறவர்கள் தான் சாதாரண ஆள். பந்தியில் உட்கார்ந்து இருக்கிறவங்களா, பந்தியை பரிமாறுறவங்களா, யார் பெரியவங்கன்னு இயேசு கேட்டார். பந்தியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க தான். ஆனால் இயேசு கிறிஸ்து வேலை கொள்ளும்படி வரல, வேலை செய்யும்படி வந்தார். அதை கிரேட் லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தவங்களுடைய உயிரில், அவங்களுடைய நேரத்தில், அவங்களுடைய தியாகத்தில் விளையாட மாட்டாங்க. இந்த அதுலாம் கெபியில் தாவீது எவ்வளவு நல்ல பண்புகளை காட்டுறாரு. தன்னை அசட்டை பண்ண தகப்பன் ஈசாயை ஏற்றுக்கொள்றாரு. தன்னை தூஷித்து திட்டி கோபப்பட்ட அந்த எலியாப்பு 3 அண்ணன்கள் இருக்கிறாங்க, அவங்கள அவர் ஏற்றுக்கொள்றாரு. அவன் குடும்ப உறவை தேடி கிரேட் கிராண்ட் மதர் பாட்டியுடைய அம்மாவுடைய ஊர் மோவாப்பில் கொண்டு போய் அப்பா அம்மாவை பத்திரப்படுத்துறாரு. அங்க இருந்து அதுலாம் கெபியிலிருந்து சங்கீதம் 142 விண்ணப்பமாக கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார், பாடல் ஏறெடுக்கிறார். கர்த்தரை அடைக்கலமா கொண்டு அவர் தான் என் ஆத்துமாவுக்கு காவல், இந்த காவலான இந்த இருளான இந்த ஜெயிலிருந்து அவர் என்னை விடுவிப்பார்னு அவர் வந்து பாட்டு பாடுறார், கர்த்தரை துதிக்கிறார். அதே நேரத்தில் அவர் இந்த இடத்துல அவரோடு கூட வெறும் கடன்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் முறுமுறுக்கிறவர்கள் மட்டும் இல்லை, யோவா, பெனாயா, அபிசாய் போன்ற பராக்கிரமசாலிகளும் வந்து சேர்றாங்க. அங்கதான் அவங்க தங்களுடைய உயிரையும் பணையம் வைத்து தாவீதினுடைய அந்த சின்ன ஆசை, தாகம், அதுவும் பெத்லேகேம்ல இருக்கிற தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்பட்டாருன்றதுக்காக அவங்க போய் பெத்லேகேம்ல இருந்து அந்த தண்ணியை கொண்டு வந்தாலும் அதை அவர் லைட்டா எடுத்துக்காம அதை கர்த்தருக்கென்று கொடுக்கிறார். மற்றவர்களுடைய தியாகம், அர்ப்பணிப்பு, உழைப்பு, அவங்களுடைய உடல் உழைப்பு, அவங்களுடைய ஈடுபாடு, அதை அசட்டை பண்ணாம, குறை சொல்லாம, என்ன பண்ணிருக்கீங்க இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லாம, சின்ன சின்ன விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ண அந்த அறிவு இருக்கணும், அந்த தெளிவு இருக்கணும், அந்த உயர்ந்த உள்ளம், அந்த ஒரு தங்க மனசு இருக்கணும். மற்றவங்க முதுகுல தட்டி கொடுத்து, அவங்க ஒரு உப்பு சின்ன போடாம இருக்கலாம், உப்பு குறையலாம், ஆனா அவங்க செஞ்ச மற்ற வேலைகள் எல்லாம் பாராட்டணும். குறை காணும் மனம் வேண்டாம், நிறை காணும் மனம் வேண்டும், இறைவா அதை நீர் தர வேண்டும். அந்த நல்ல இருதயத்தை நாம் வளர்த்து கொண்டு இந்த தாவீது இந்த அதுலாம் கெபியில நடந்து கொண்டது போல நாமும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது, சங்கீதம் 37 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 37 23 24. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். யாருடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும்? நல்ல மனுஷன், நல்லவனா இருக்கிறது, சகோதரரை ஏற்றுக்கொள்வது, பெற்றோரை ஏற்றுக்கொள்வது, முறுமுறுக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்களை ஏற்றுக்கொள்வது. யோ போங்கயா, நானே இங்க கஷ்டத்தில் இருக்கிறேன், நீங்க வேற என் கூட வந்துட்டு அப்படின்னு சொல்லாம, ஒடுக்கப்பட்டவர்கள் மட்டும் இல்லை, கடன்பட்டவர்கள் மட்டும் இல்லை, முறுமுறுக்கிறவர்கள் மட்டும் இல்லை, பராக்கிரமசாலிகளையும் ஏற்றுக்கொள்றாரு. அந்த பராக்கிரமசாலிகளுடைய செயலை அற்பமா நினைக்கல, அந்த செயலையும் கர்த்தருக்கென்று அந்த தண்ணீரை அவங்களோட ரத்தமா நினைக்கிறார். சாதாரண தண்ணி தான், ஆனா அவங்களுடைய உயிர், அவங்களுடைய ஜீவன் கொடுத்து இந்த தண்ணியை தாகத்தை குடிக்க வந்தாங்க. என் தாகம் முக்கியம் இல்லை, மற்றவங்களுடைய செயல்தான் முக்கியம் என்று அதை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிற ஒரு நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நாமும் இந்த தாவீதை போல நல்லவர்களாக இருக்க நல்ல மனம் நம்ம இருக்கட்டும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனுஷரால் முடிஞ்சதை மனுஷன் செய்யலாம். நல்லவனா இருக்க, நல்லவர்களாக இருக்க, நாம் அந்த நல்ல எண்ணம், மற்றவர்களை தங்களிலும் மேலானவர்களாக நினைக்கிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கும்போது கர்த்தர் அந்த நல்ல மனுஷனுடைய நடைகளை உறுதிப்படுத்துவார்.
இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இன்னொரு காரியம் நம்ம இன்னைக்கு சிந்திச்சோம். கர்த்தர் ஆயத்தம் பண்ணின காரியம். போவாஸ் ரூத்தினுடைய திருமணத்துல கூட 4வது தலைமுறையாகிய ஓபேத் ஈசாய் தாவீதினுடைய வாழ்க்கையில அந்த திருமணத்தினுடைய அந்த விளைவு அங்க ஓபேத் ஈசாய் தாவீதுக்கு அது வாய்க்குது, நன்மையா நடக்குது. நம்முடைய தீர்மானங்கள் நம்முடைய தலைமுறையை பாதிக்குது. அதுவும் நம்ம புரிந்து கொள்றோம். கர்த்தர் நம்ம இன்னமும் ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகள் பெற்றார் செய்த நன்மைகளுக்கு நாம் திரும்ப அவங்களுக்கு நன்மை செய்ய, பதில் நன்மைகளை செய்ய நாம் அறிந்திருக்க வேண்டும். எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் சரி, அதிக வேலை இருந்தாலும் சரி, பிள்ளைகள் நாம் நம்முடைய வயதான பெற்றோரை மறந்துவிடக்கூடாது. இந்த சரீர பெற்றோரை மட்டும் இல்ல, ஆவிக்குரிய பெற்றோர்களையும் மறந்து விடாமல் அவர்களை கவனிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறார். எபிரேயர்ல நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம், எபிரேயர் நிருபத்தை எழுதியவர் சொல்றார். ஒருவேளை தாவீதை குறித்து இந்த வசனம் சொல்றது மாதிரி நம்ம புரிந்து கொள்ளலாம். எபிரேயர் 11:38, உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். உலகம் தாவீதுக்கு பாத்திரமா இல்ல. வனாந்திரங்கள்ல, குகைகள்ல, மலைகள்ல, பூமியின் வெடிப்புகள்ல, அதுலாம் கெபி போன்ற இடத்துல சிதறுண்டு அலைந்த கூட்டத்துல தாவீதும் ஒருத்தரா இருந்தார். யார் இந்த எபிரேயர் 11 சொல்லப்படுற கூட்டம்? விசுவாச வீரர்கள், விசுவாச வீராங்கனைகள். இங்க இன்னொரு காரியத்தையும் பார்க்கிறோம். தாவீதனுடைய விசுவாசம் அங்க கட்டப்படுது. இங்க நாம கெபியில இருந்தாலும் சரி, இருள்ல இருந்தாலும் சரி, அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, நாம் விசுவாசத்தை இழந்து விடாமல் கர்த்தருக்குள் நாம் திடப்படுவதற்கு, நற்சாட்சி பெறுவதற்கு, விசுவாசத்தினால் நற்சாட்சி பெறுவதற்கு, நாம் இன்னமும் கர்த்தருக்குள்ள பலப்படுவதற்கு விசுவாசத்தை கர்த்தர் இந்த அதுலாம் கெபிகள் போன்ற சூழ்நிலைகளில் பலப்படுத்தி தருவாராக. ஜெபம் செய்யலாம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் அவனை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று நாங்கள் சாட்சி சொல்ல பரலோக பிதாவே எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்திலே வருகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் அதுலாம் கெபியில இருக்கிறாங்களோ, தனிமையா இருக்கிறாங்களோ, சிங்கிள் மதர், சிங்கிள் ஃபாதர், அப்பா இல்ல, அம்மா இல்ல, சகோதரங்கள் இல்ல, பிள்ளைகள் இல்ல, கணவன் இல்ல, மனைவி இல்லைன்னு சொல்லி இருந்தும் இல்ல, இல்லாம போறது வேற, விதவையாக்கப்படுறது வேற, ஆனா இருந்தும் கூட இல்ல. பல காரணங்கள், அன்பு முறிவு, குடும்ப பிரிவு, விசா இல்ல, பல காரணங்கள்னால குடும்பத்துல பிரிந்து தனிமையில ஆண்டவரே நான் வாழணும், வாழ்ந்துதான் ஆகணும் என்று எதிர்நீச்சல் போடுகிற ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் பலப்படுத்தும். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் ஆண்டவரே, சோதனைக்குட்படாதபடிக்கு ஆண்டவரே எங்களை காக்கிறவர், எல்லா நன்மைக்கும் ஊற்றுக்காரனர். இந்த நேரத்தில் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள், உம்முடைய பிள்ளைகள் தான் நாங்கள். உம்மாலே பலன் கொள்கிறவர்கள், உம்மை தெய்வமாய் கொண்டிருக்கிறவர்கள். அது ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள். ஒவ்வொருடைய கண்ணீரையும் நீர் அறிவீர். எங்கள் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர். எங்களுடைய வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். எங்களுடைய பாதை, நாங்கள் போகும் வழியை நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். கர்த்தாவே, நீர் மனம் இறங்கி விசா இல்லாதவங்களுக்கு விசா கொடுங்க. பிரிந்திருக்கிற கணவன் மனைவி சேர, பிள்ளைகள் ஒன்று சேர, குடும்பங்கள் கட்டப்பட பலன் உண்டாகட்டும், நல்ல செய்தி உண்டாகட்டும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் உண்டாகட்டும். ஆண்டவரே, தலை குனிந்த வாழ்க்கையில தலை நிமிர்ந்து வாழ இந்த புதிய ஆண்டு 2024 அநேக நாள் காத்திருந்து இளைத்து போனவர்களுக்கு பதில் கிடைக்கட்டும். அதை சாட்சியாக சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, தேவ ஜனம் பக்தி விருத்தி அடைய, பிசாசு வெட்கப்பட, அதுலாம் கெபியிலிருந்து விடுதலையாகி வெளிவர கர்த்தர் உதவி செய்யும். அந்த நேரங்களை ஜெப நேரமாக மாற்றிக்கொள்ள, அப்படிப்பட்ட குகைகளில் அலைந்து திரியும் போது விசுவாச பட்டியலில் எபிரேயர் 11 தாவீது சொல்லப்பட்டிருக்கிறது போல நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே,
அந்த கெபியில தான் எங்க விசுவாசம் சோதிக்கப்படுது, விசுவாசம் பலப்படுத்தப்படுது. ஆபிரகாமை கர்த்தர் நீர் சோதித்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்துல அந்த மோரே மலையில ஆண்டவரே இருந்தது போல நாங்களும் மலையோ குகையோ வெடிப்போ, அது எப்படிப்பட்ட கெபியோ, கர்த்தரை விட்டு பிரியாதபடிக்கு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று நாங்கள் சொல்ல உதவி செய்யும். இந்த வார்த்தைகளின்படியே எங்களுக்கு ஆக கடவுது. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு கூட ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.